வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. க்ரோன் ஆஃப் ஷேடோஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். இதில் கதையில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் வந்து ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான இளவரசன். இவங்களோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சகோதரியை வந்து திட்டம் போட்டு கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள கொலை பண்ணிட்டு இப்போ அந்த ராஜ்யத்தை இவங்களோட கொடுங்கோல் ஆட்சியை தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. மேலும் நம்ம கதாநாயகனுமே நாடு கடத்தப்படுறாரு. ஆனா, இவர் எப்பவுமே உயிரோட இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான்னு சொல்லி, ராணி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தீர்த்து கட்டுறதுக்குமே ஒரு கும்பல வந்து அனுப்பிவிடுறாங்க. அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன புடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராகன் வானத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மின்னல் வேகத்துல வந்து நெருப்ப கக்கிட்டு போகுது. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் இந்த டிராகனோட உதவியோட, தன்னோட தங்கச்சியோட அந்த கொடுங்கோல் ஆட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத சுத்தி தான் அந்த கதைக்களத்த எடுத்திருப்பாங்க. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல சப்ஜெக்ட் மாரி தான் இருக்கும். ஆனா மேக்கிங் வைஸ் அது ரொம்ப சுமாரா தான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸு இந்த மாரியான கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் காப்பி பண்ணி ஏதோ ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சுமாரா தான் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே ஒட்டல. மேலும் இந்த படத்துக்கான அந்த ஃபேண்டசி ஒர்க்குக்கான அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்காவாசி சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜெனரேட்டான சீன் அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். இத தாண்டி அந்த டிராகனுக்கான அந்த விஎஃப்எக்ஸ் அவுட்புட்லாம் கொஞ்சம் சுமாரா தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாரான ஒரு படமா தான் வந்திருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல கண்டிப்பா படத்தோட தமிழ் டப்பிங் மட்டும் தான். மித்தபடி எனக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுமாரா தாங்க இருந்துச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.